தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையில் ஆன்லைன் மூலமாக எப்படி புகார் கொடுக்கறது, எப்படி நம்மளுடைய பில்லுடைய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது, நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்க பில்லோட அமௌண்ட் எல்லாம் எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். மட்டுமல்ல, இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது, கரண்ட் பில் எப்படி பே பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான முழு தகவல் தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இதற்கிடையில் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமமும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எம்எல்ஏ, எம்பி, அதாவது அரசியல்வாதிகள் அந்த மாதிரி யாரையும் சொல்லக்கூடாது. இதுக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா, வாக்களித்தாங்கள்ல ஒவ்வொரு இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் வாக்களித்தாங்கள்ல அவங்களும் தான் காரணம். இதுக்காக வேண்டியது நம்ம என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிற சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ எப்படி ஆன்லைனில் எப்படி நம்ம இபி சம்மந்தப்பட்ட புகார்களை பார்க்குறது, நம்மளுடைய பில்லுடைய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். கூகுளில் போய்க்கிறங்க. கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு இபி டிஎன்இபின்னு அடிச்சினால நீங்கள் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். நான் இதனுடைய லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டேரெக்டாக நீ கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிட்டிங் சர்வீஸ், நியூ சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அது நியூ சர்வீஸுங்கிறது கிளிக் கொடுக்காமல் எக்ஸிட்டிங் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ரீஜனை கிளிக் பண்ணணும். ரீஜனை கிளிக் பண்ணி அதில் வந்து என்னுடைய ராமநாடு டிஸ்ட்ரிக் வந்து மதுரைங்கிற ரீஜனில் வரும். அதனால் நான் மதுரைங்கிறத கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே மதுரைங்கிற பார்த்தீங்கன்னா அதில் சைடில் பார்த்தீங்கன்னா 0 ஃபைன் போட்டிருக்கும். எந்த ஒரு இது அடித்தாலும் 0 ஃபைன் ஆட் பண்ணிக்கிறேன்னு. அதில் வந்து வித்தவுட் ரீஜன் கோடு, அதில் வந்து உங்கள் இபி பில்லில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 நம்பர் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3, அதுக்கடுத்து ஒரு 3 இருக்கும். அதாவது 310 00 போட்டு 4 போட்டிருக்கும். அந்த மாதிரி போட்டு ஒரு 3 நம்பர் இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு செக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அட்ரெஸ்ஸு, அதோடைய ஸ்டேட்டஸ், அது லைவில் இருக்குதா என்னங்கிறது வந்துடும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை வந்து கன்ஃபார்மை கிளிக் கொடுத்தீங்கன்னா, அதாவது கன்சியூமர் நேமு, சர்வீஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு அதோட கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் யூசர் ஐடின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி வந்து உங்களுடைய இபி பில்லில் இருக்கும் பார்த்தீங்களா நம்பர், அதான் உங்களுடைய யூசர் ஐடி. யூசர் ஐடியில் அது முன்னாடி வந்து 05 சேர்த்துக்கிறோங்க. அதாவது என்னுடைய ரீஜன் வந்து மதுரைங்கிறதுனால 05 சேர்த்துக்கிட்டேன். அதாவது கோயம்புத்தூருங்கிறவங்க, சென்னைங்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது. பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து ஒன்லி கேப்ஸ் நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸ்மால் லெட்டர்னால் இது பண்ண முடியாது. அதுக்கடுத்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கிறங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரண்டாக லைவில் இருக்கிற மெயில் ஐடி வந்து சும்மா ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துட வேணாம். கரண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மெயில் ஐடி கொடுங்க. அதில் தான் உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு, யூசர் ஐடி ரெண்டுமே. யூசர் ஐடியோட நமக்கு தெரியும், நம்ம நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறீங்கள, அது அதோடய லிங்க் போய் அந்த பேஜில் உட்காரும். அதனால் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறங்க, கரண்டாக உள்ளது. இப்போ நான் கொடுத்த மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். என்னுடைய மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வந்துச்சு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இதனுடைய டைரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். தமிழ்நாடு இபி டென்ஜிட்கோ அந்த பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 0531 கடைசியில் 329. பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாக்இன் கொடுக்குறேன். லாக்இன் கொடுத்தா அந்த பேஜுக்குள்ளே போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்டாக நீங்கள் கட்டின பில்லு எந்த மாதத்தில் கட்டினீங்க, இந்த மாதம் எவ்வளோ சார்ஜ் வந்திருக்கு, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பில்லு கட்டியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் வரும். உங்களுடைய இபி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இந்த இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா குயிக் பே வந்து நீங்கள் வந்து நீங்களாக உங்கள் ரிலேட்டிவ் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆன்லைனில் நீங்களே பே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதம் பே வந்து எதுவுமே வரல, பில் அமௌண்ட் எதுவும் வரல. டியூ டேட், அதாவது நீங்கள் கட்டுறதுக்கான டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ளே கட்டணுங்கிறது பார்த்தீங்கன்னா பே அட்வான்ஸ்
அது வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸாக இதில் பே பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1000 ரூபா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கரண்ட் பில்லுக்கு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் வருதோ அந்த சார்ஜ் அவங்களாம் அந்த இதுலேருந்து எடுத்துக்கிருவாங்க. இதை வந்து குயிக் பேயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சம்மரிக்குள்ளே போனால் நம்ம இது வரைக்கும் என்னென்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கோம், எந்தெந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கோம் எல்லா டீட்டெயில் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால், நீங்கள் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறது அந்த ஆட் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் கொடுத்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆகும். நீங்கள் நான் இது வரைக்கும் 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 நம்பருடைய அமௌண்ட் சம்மரி பார்க்குறேன். இப்போ வந்து இந்த ஹாஜா மைதிங்கிற 991ங்கிற சம்மரி பார்க்குறேன். அதை கிளிக் கொடுத்தோன்னே அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி வருது பாருங்கள். அவங்களுடைய பேர், எந்த ரீஜன், அப்புறம் அந்த சர்க்கிள், எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே வராங்க, நம்பர், அவங்களுடைய நம்பர், அட்ரஸ்ஸு, சர்வீஸு, சிங்கிள் ஃபேஸாக 3 ஃபேஸ் லைனா, எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்கோம். இப்போ யூனிட்டுக்கு எவ்வளவு, அந்த யூனிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் யூனிட், அதாவது எவ்வளோ அவங்க பவர் சப்ளை எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளோ கட்டுறாங்க, அந்த கிராஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்காங்கங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதாவது போன 5ஆவது மாதம் 28ஆந்தேதி ரீடிங் பார்த்திங்கன்னா 7110 ஓவரால் இது யூஸர் வந்து எவ்வளோ 450 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜஸ் 640, அதர் சார்ஜஸ் 600, பில் அமௌண்ட் வந்து 440 கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் அவங்க என்னென்ன கட்டியிருக்காங்க பில், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கரண்ட் பில்லு கட்டும் போது, அதாவது கரண்ட் பில் இழுக்கும் போது, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நியூ கனெக்ஷன் கொடுப்பீங்கள, அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க, அதுக்குள்ளே சார்ஜு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆன்லைனில். இப்போ வந்து கொரோனா வந்ததுனால இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஏற்கனவே இருக்குது, இப்போ ஃபெசிலிட்டி இதோட நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணுறது. இப்போ வந்து உங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஆட் நம்பருங்கிறத கிளிக் கொடுத்துக்கிறோங்க. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ரீஜன் கேட்கும். ரீஜன் வந்து மதுரை கொடுங்க. மதுரை நம்ம இஷ்டப்பட்ட நம்ம இந்தியாவில் எங்கே வேண்டாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அது கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு செக்லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில் வரும். நீங்கள் கொடுத்த நம்பரு அவங்களுடைய பேர் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்குறங்க. இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்தேன், ராஜேந்திரங்கிற நம்பர் வந்துச்சு. ஓகே, அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த வேறு எதுவும் நம்பர் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா அதில் க்ளோஸுங்கிற இது கொடுத்துருக்கோம். அதை டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்கனாலும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து முக்கியமானது வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு பவர் சப்ளை போயிடும், நம்ம தெருவில் திடீர்னு பவர் சப்ளை போயிடும். நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால டைரெக்டாக அந்த ரீஜன் ஆஃபீஸருக்கே போயிடும். அவங்க வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ப்ரெஷர் கொடுக்கறனால உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடும். எந்த நம்பர்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. கன்சியூமர் நம்பரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃப்ரம் கொடுத்துக்கிறங்க. ஃப்ரம் ஆல்ரெடி வந்துடும். நீங்கள் கொடுத்தோன்னே எந்த நம்பர் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கொடுத்ததுக்கான மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரம்மில் வந்துடும். சர்வீஸ் நம்பர் வந்துடும். அப்புறம் வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணணும். அதாவது என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு லைனில் எது ப்ராப்ளமா இல்லை வோல்டேஜ் ப்ராப்ளமா. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அது மாதிரி கொடுங்க. வோல்டேஜ் ப்ராப்ளம்னு சொல்லி நான் இப்போ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டைப் பண்ணுறது வந்து அந்த காலத்தில் வந்து 150 வேர்ட்ஸ்குள்ளே தான் டைப் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஷார்ட்டாக என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான இது வந்துடும். நான் இப்போ 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 2 கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வோல்டேஜ் ப்ராப்ளத்தினால கொடுத்தேன். 2க்கும் உள்ள இது வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இதோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறேன்னா, அதிலே வந்து மேலே டாப்பில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துலேயே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு அதில் ஸ்டேட்டஸ் கிளிக் கொடுத்தீங்கனாலும் போதும். அந்த நம்பருக்கு எந்த நம்பருக்கு எத்தனாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குதுங்கிறத பற்றி எல்லாம் வந்துடும். ஆனால் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு
நம்பிக்கை இருக்குது. இதே போல் உங்கள் தெருவில், அதாவது உங்கள் வீட்டில் இந்த இபி சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.